எல்லோருக்கும் வணக்கம். நான் கல்யாணமூர்த்தி, மணவாளக்குறிச்சி, கன்னியாகுமரி மாவட்டம். இதான் எங்களோட ஜாக்கி. எங்களோட ஜாக்கியை 2020 2026 வருடம் 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 2020 கொரோனா லாக்டவுன் அந்த டைம்லேருந்து நாங்கள் வளர்த்து வந்தோம். எங்கள் பிள்ளை மாதிரியும் என்னோடய அப்பா மாதிரியும் வளர்த்து வந்தேன். ஆனால் ஏதோ பல தந்தைக்கு பிறந்திருப்பாங்கல்ல, ஒரு சில பல தந்தைக்கு பிறந்த ஒருத்தன் அதை கொன்று போட்டு இன்னொருத்தன் அதை தோண்டி புதைச்சிட்டான். என்ன காரணம் இதுவரை எங்களுக்கு தெரியாது. அவன் ஏன் செத்தான்னு எங்கள் ஜாக்கிக்கும் தெரியாது. அவனை எதற்காக கொன்றார்கள் என்று எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் இப்போது கழிந்த மாதம் 14ஆம் தேதி 7ஆம் மாதம் இருந்து இன்னைக்கு 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வரைக்கும் போராடிட்டே இருக்கிறோம். இதை பண்ணவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும்னு போராடிட்டே இருக்கிறோம். வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். எல்லா தரப்பிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். விசாரணை இது வரைக்கும் வந்தபாடு இல்லை. இன்ஸ்பெக்டர், எங்களோட மாவட்டம் எஸ்பி அவர்கள், முதலமைச்சர் தமிழ்நாடு சிஎம் அவர்கள், அது மட்டுமல்லாமல் எங்களோட மாவட்டம் கலெக்டர் அவர்கள், டெல்லி மேனகா காந்தி பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் அவர்கள், எங்களோட பிரதமர் தாமோதர நரேந்திர மோடிஜி அவர்கள் எல்லாரிடத்திலும் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். விசாரணைகள் வந்தபாடில்லை. விசாரணைகள் வரணும். இதை செஞ்சவர்கள் தக்க தண்டனை வழங்கியே ஆகணும். நான் மண்ணுக்குள்ளே போகிறது வரைக்கும் இதை விட போகிறதில்லை. போராடி இவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது உறுதி. எங்களோட ஜாக்கி 2020ஆம் வருடம் கொரோனா ஃபீல்டில் என்னோடய மணவாளக்குறிச்சி ஆண்டார்விளை தெரு என்னோட கேட்டுக்கு உள்ளே வந்தேன். அந்த இடத்துல ஒரு டாக்கு குட்டி போட்டு 4 டாக்கு குட்டி, அதில் ஒரு குட்டி இவன் மட்டும் என்னோடய கேட்டுக்கு அவனாக நடந்து வந்தான். அவனை எடுத்து என்னோடய துணையார் நானும் என்னோடய ஊரில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஸ்ரீகிருஷ்ணபுரம் என்ற இடத்துல தான் வாடகை இருந்தோம். வாடகை இருந்து ஆனால் எங்களோட சொந்த இடத்துல வீடு பூர்த்தி ஆகலை. ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது. இப்போ தனியாக ஒரு இடத்துல வாடகை இருந்து வீடாக போட்டுட்டு அதில் குடியேறலான்னு சொல்லிட்டு அப்படி இருந்தோம். அது அப்படியே காலங்கள் ஓடிடுச்சு. அப்புறம் இந்த ஜாக்கி காரணம் தான் எங்களுக்கு வெளியில் உள்ள டாகுகள் எல்லா விலங்குகளுக்கு மேலும் ஒரு பாசங்கள் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அப்படி ஒரு பாசம் எனக்கு பிறந்த பிள்ளை கூட இவ்வளோ பாசம் நான் காட்டியிருக்க மாட்டேன். அப்படி ஒரு பாசம். அவனை 2020ஆம் வருடத்தில் நாங்கள் வளர்த்த ஆரம்பித்தோம். சின்ன குட்டியாக சோறு கூட கொடுத்தே கிடையாது இத்தனை வருஷம். அவனுக்கு பால், பிஸ்கட்டு, சிக்கன் இந்த மாதிரி தான் அவன் சாப்பிடுவான். சரி, அவனுக்கு பிடிச்சதை சாப்பிட கொடுத்து அப்படி தான் வளர்த்து வந்தோம். ஒரு குட்டியாக எடுத்து வளர்த்த ஆரம்பித்தோம். மாடி வீட்டில் இருந்தோம். மாடி வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு பாலெல்லாம் கொடுத்து வளர்த்தி வந்த டைமில் திடீர்னு அவனை காணலை. ஒரு நாள் அவனை கூட்டிகிட்டு போய் 2ஆம் நாள் பார்த்தா மேல் மாடியிலேருந்து அந்த மழை தண்ணி போகக்கூடிய பைப்பிலேருந்து கீழே விழுந்து கிடக்குறான். மூக்கெல்லாம் ரத்தம். அது தெரியாமல் விழுந்துடுச்சான். அதில் இருந்து எடுத்து அவனை மூக்கில் மருந்தெண்ணெல்லாம் போட்டு எடுத்து அவனை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு உள்ள வேக்சின், தடுப்பூசி, சிம்பாரிக்கா டேப்லெட் ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி போட்டு அவனை வளர்த்தி அவ்வளோ பாசமாக வளர்த்தி வந்தோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி அவனை அப்படி அவனை கொஞ்சம் எடுத்து விளையாடிட்டு அப்படி தான் ஜாலியாக லைஃப் போயிட்டு இருந்து. ஏன்னா வெளியில் எந்த ஒரு மனுஷங்கள்கிட்ட பேசுகிறதும்
விளையாடுறதும் எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக விலங்குக்கிட்ட தான் என்னோடய வாழ்க்கை அனுபவம் அப்படி. ஏன்னா உண்மையாக மிருகங்களை நம்பி நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் காமிச்சு நம்பி நம்ம வீட்டில் பக்கத்தில் படுக்க வைக்கலாம். நான் அவ்வளோ நம்பலை மனிதர்களை விட. அப்படி தான் வளர்த்தி வந்தோம். ஆனால் இவங்கட கொஞ்சுறதும் வளர்கிறதும் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காமலே வந்திருக்கிறது. அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா என் வீட்டில் இருந்து ஆப்போசிட்டு பார்த்தா தெரியக்கூடிய அளவுக்கு வீடு தெரியும், அவ்வளோதான். ஆனால் அவர்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டை பார்க்கும்போது எங்களோட வீடு, ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் வரைக்கும் தெரியுது. அது எப்படின்னா போன மாதம் தான் தெரியும் இவன் இறந்து கிடந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது. ஆனால் அப்போ தான் தெரியுது எங்களை வந்துட்டு அந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறாங்க. வீட்டில் இந்த ஜாக்கி கூட வளர்கிறது விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாமலே வந்துக்கிட்டு பொறாமை. என்ன பொறாமைன்னு தெரியல, ஒரு இருட்டட்டி. எங்களோட ஜாக்கியை எதுக்கு அவன் செத்தான்னு அவனுக்கு தெரியாது, எதற்கு அவனுக்கு கொன்னானு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கும் தெரியாமல் எங்கள் ஜாக்கிக்கும் தெரியாமல் ஒரு பொறாமை, அவ்வளோ ஒரு பொறாமை. அவனை போன மாதம் 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 12:45 to 1:30 இந்த டைமுக்குள்ளே அவனை அடித்து ஒரே அடி தலையில் அடித்து கண், மூக்கு, காது அவ்வளோ ரத்தம். எங்களுக்கு அன்னைக்கு தெரிய வரல, 4 நாள் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருது. ஒருத்தன் அடித்து ஒரே அடி அடித்து கொல்கிறான், இன்னொருத்தன் அவனோட இடத்துல குண்டு தோண்டி புதைக்கிறான். நாங்கள் 14ஆம் தேதியிலேருந்து தேடுறோம். 14, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி போஸ்டர் அடித்து ஒட்டணும். பஸ் ஸ்டாப்பு, போஸ்ட் ரூம், காம்பவுண்டு, சுற்று வட்டாரத்தெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டுறோம். 18ஆம் தேதி இதை பார்த்துக்கிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அது இந்த இடத்துல இறந்து கிடந்தே, அது இன்னார் புதைச்சாரேன்னு. அப்போ தான் நாங்கள் போய் அதை தோண்டி பார்க்குறோம். ஆனால் என்னால் நம்ப முடியலை. என்னோடய ஜாக்கி எதுக்கு அடிக்க போகிறாங்க, கொல்ல போகிறாங்க, புதைக்க போகிறாங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இருந்தாலும் ஒன்று தோண்டி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு தோண்டுறேன். தோண்டும் ஒருத்தன் வந்து சொல்கிறான் தோண்டக்கூடாதுன்னு. அதை 4 நாள் அதை புதைச்சி 4 நாள் ஆகிடுச்சு, அது நாரும், பிள்ளைங்கள்லாம் இருக்குது, தோண்டாதுன்னு. இல்லை முடியாது, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நான் தோண்டியதை பார்த்தே ஆகணும்னு. தோண்டி பார்த்தப்போ என்னோடய ஜாக்கி, ஏன்னா என்னோடய ஜாக்கி வந்துட்டு அவன் 2020 இந்த போன மாதம் 2026 வரைக்கும். ஏன்னா அவனை வந்துட்டு நான் டெய்லி அவனை வாரத்துக்கு ஒருக்க வந்து குளிப்பாட்டுவேன். ஆனால் நான் வந்து டெய்லி குளித்து சாமி விளக்கு வைக்கும்போது அவன் பக்கத்தில் வந்துடுவான். அவன் பக்கத்தில் வரும்போது அவனுக்கு நெத்தியில் நான் குங்குமம் வச்சு கொடுக்கணும். அப்படி தான் வளர்த்தி வந்தேன். அவனுக்கு அது நெத்தியில் எப்போ பார்த்தாலும் குங்குமம் இருக்கும். என்னோடய டாகுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊரில். அப்படி இருந்தும் ஒருத்தன் அடித்து கொண்டிருக்கான், அதை ஒருத்தன் புதைச்சிருக்கிறான். எல்லாமே முன்னாடி உள்ளவங்க தான், எல்லாமே ஆப்போசிட் வீடு, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே பக்கம்தான். அதை போலீஸில் புகார் கொடுத்து இன்றைக்கி வந்துட்டு தேதி 21/8/2026 இன்னும் வரையும் விசாரித்த பாடில்லை. இவ்வளோ இடத்துல நான் புகார் கொடுத்துருக்குறேன். ராஜாக்கமங்கலம் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறேன், எஸ்பி ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்கேன், கலெக்டரேட்டுக்கு கொடுத்துருக்குறேன், முதலமைச்சருக்கு கொடுத்துருக்குறேன், பீப்புள் ஃபார் அனிமல் மேனகா காந்தி டெல்லி அங்கே கொடுத்துருக்குறேன், நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருக்கு கொடுத்துருக்குறேன். இன்னும் விசாரித்த பாடில்லை. விசாரிக்கணும். குற்றம் செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வரைக்கும் நான் மண்ணுக்குள்ளே போகிறது வரைக்கும் நான் போராடுவேன். என்னோடய ஜாக்கியை கொன்னவங்கள சட்ட பிரகாரம் தண்டனை வாங்கி கொடுக்காம விட போகிறது கிடையாது. அவன் எதுக்கு செத்தான் அவனுக்கு தெரியாது, அவனை எதுக்கு கொன்னான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு முடிவு கிடைக்கணும். இந்த வீடியோலாம் பாருங்கள், எவ்வளோ பாசமாக நாங்கள் வளர்த்திருக்கிறோன்னு. அவனை கொன்று புதைச்சி வெளியில் தெருவில் ஒரு டாக்கு அடிபட்டு இறந்து கிடந்தாலும் அதை நாங்கள் அடக்கம் பண்ணுவோம், புதைக்க மாட்டோம். அப்படிப்பட்டவங்க நாங்கள்.
ஆனால் என்னோடய ஊர்லேயும் சரி, வாடகை இருக்கிற இடத்துலையும் சரி, இல்லை நான் எந்த இடம் போயிட்டு இருந்தாலும் சரி, ஏதாவது டாக் ரோட்டில் அடிபட்டு கிடந்தாலோ உயிரோடு இருந்தால் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போவேன். இல்லை இறந்து போச்சுன்னா அதை அடக்கம் பண்ணுறதுக்குள்ள வழியாக பார்ப்பேன். இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க. ஒரு சில டாகு வந்துட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமலே சுருண்டு கிடக்கும் உயிருக்கு போராடிட்டு. அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை கொடுத்து அதுக்குன்னு உள்ள டேப்லெட்டு வாங்கி கொடுத்து அதை சாவு கிடக்கிற டாகை நான் ரெடி பண்ணி அப்படியே அதை தெம்பாக்கி விட்ருவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஏதோ பல தந்தைக்கு பிறந்தவங்க, ஒரு சில பல தந்தைக்கு பிறந்தவங்க இருப்பாங்க இல்லை, ஆனால் அவங்க வீட்டில் உள்ள விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் கஞ்சி வழி இருக்கே இல்லையோ, ஆனால் அடுத்த வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படியே கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்குள்ளாவே ஒரு இரிட்டேட்டிங் பொறாமைகளை உருவாக்கி ஏதோ தலைக்கு வழியெல்லாம் ஏதோ பண்ணுறாங்க. அப்படி பண்ண ஒரு சம்பவம் தான் இது. கடுமையான தண்டனை இவங்களுக்கு கிடச்சே ஆகணும். சட்டம் வழியாட்டும் கிடைக்கணும். தெய்வங்கள், பைரவர் அவருக்கு வழியாலும் இவங்களுக்கு கிடச்சே ஆகணும். கிடைக்கணும். ஆனால் எவ்வளவோ போராடி தான் அந்த இடத்துல நாங்கள் வாழ்க்கை நடத்தி கடந்து போயிட்டுருக்குறோம். ஆனால் எங்களோட வீட்டு ஓனருக்கு கூட வெளியில் ரோட்டில் டாகுகளுக்கு தண்ணி வச்சா இவங்களுக்கு என்ன, சோறு வச்சா இவங்களுக்கு என்ன. ரோடு வந்து இவங்களுக்கு சொந்தமாக? ரோடு வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ரோட்டில் தண்ணி வைக்கக்கூடாது, ரோட்டில் சாப்பாடு வைக்கக்கூடாது. ரோட்டில் தண்ணி வச்சா அது தண்ணியை குடிச்சிட்டு மோளும், சோறு வச்சா சோறு தின்னுட்டு தூரும். இது என்ன மென்டாலிட்டி? ஒரு சில மனச முருகப்பயலுங்க இப்படி இருக்கிறானுங்க. அந்த நாங்கள் இருந்த வீட்டு ஓனரும் இப்படி தான், ஒரு காட்டு மிராண்டி. வெளியில் மண் சட்டியில் தான் தண்ணியை வைப்பேன். அந்த மண் சட்டியை எடுத்து உடச்சிருவான். அதுக்கப்புறம் தண்ணியை வைக்கிறதில்ல. எத்தனை சட்டி தான் நானும் வாங்குறது? பிளாஸ்டிக்கில் வச்சா பிளாஸ்டிக்கை பறக்கிட்டு போயிடறாங்க ஆக்கருக்கு கொடுக்குறதுக்கு. இந்த மாதிரி மனசு ஜென்மங்க. அதனால் என்ன பண்ணேன்னா, குண்டை தோண்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு அதில் தண்ணியை வைத்து வைப்பேன். அப்படியே அது குடிச்சிட்டு போட்டுன்னு அதையும் மண்ணை போட்டு மூடிடுறாங்க. இப்போ பாத்திரத்தில் சோறு வைக்க முடியாது, வேறு வழி இல்லாமல் ரோட்டிலையே தண்ணியை ஊற்றி ரோடை கழுவி அதில் சோறு வைப்பேன். சரி அப்படியே தின்ட்டு போட்டுன்னு அதுலேயும் மண்ணாரி போட்டுறானுங்க. ரொம்ப கஷ்டம். இப்படி தான் வெளியில் டாக்குகளுக்கும் சாப்பாடு தண்ணி ஏதோ கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிட்ருக்குறோம். ஆனால் வந்துட்டு இந்த ஜாக்கியை எதற்காக இவன் திறந்து விட்டான், எதற்கு அவன் அடித்தான், எதற்கு அவன் புதைச்சான், இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வரல. நாங்களும் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு அதுக்கு பதில் வரணும். குற்றம் பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். எல்லா அதிகாரிகளையும் சந்தித்து இருக்கிறோம். கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஓம் பைரவா போற்றி, ஓ நம சிவாய, சிவபெருமானே, அண்ணாமலையாரே, இவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். எங்கள் ஜாக்கியை பாருங்கள் சாமி. அவன் என் பக்கத்தில் தான் படுத்து உறங்குவான். என் பக்கத்தில் படுத்து தான் அவன் பக்கத்தில் படுக்கணும், அவன் பக்கத்தில் நான் படுக்கணும். ஆனால் நான் அசந்து உறங்கிட்டேன்னா எந்திரிச்சு போயிடுவான். அவன் தனி ரூமில் போய் கட்டில் அவனை ஏறி படுத்துருவான். ஏன்னா நான் அசந்துட்டேன்னா அவன் கையை காலை போட்டு அவனை உருட்டிடுவேன். ஏன்னா அசந்து உறங்கிட்டான். அதனால் அவனுக்கு தெரியும். நான் அசந்து உறங்கிட்டேன்னா எந்திரிச்சு அவன் பாட்டு போயிடுவான். ஆனால் பக்கத்தில் என் கையில் தான் படுத்து தூங்கும்.